ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். த அட்டோச்சா ட்ரெஷர். ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த செனோரா டி அட்டோச்சா அப்படிங்கிற கப்பல் வரலாற்றிலேயே அதிக மதிப்புடைய கப்பலாக இருக்கு. ஏன்னா இதில் அந்த அளவுக்கு அதிகமான பொக்கிஷங்கள் இருந்தது. இந்த கப்பல் 1622 கியூபாவோட ஹவானா சிட்டில இருந்து ஏகப்பட்ட பொக்கிஷங்களோடு ஸ்பெயினுக்கு வர வழியில ஒரு பயங்கரமான சூறாவளியால கடலுக்குள்ள மூழ்கியது. அதுக்கப்புறம் இந்த கப்பலை 1985 மெல்ஃபிஷர் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ட்ரெஷர் ஹண்டர் புளோரிடாவின் மேற்கு கடற்கரையில கண்டுபிடிச்சாரு. அதுல கிட்டத்தட்ட $450 மில்லியன் மதிப்பிலான பொக்கிஷங்கள் இருந்தது. இந்த பொக்கிஷங்கள்ல சில மரகதம் மற்றும் தங்க நாணயங்களை பொதுமக்களுக்காக ஏலத்துல விட்டாங்க. மீதி இருக்கிற எல்லா பொக்கிஷங்களும் மெல்ஃபிஷர் அப்படிங்கிற மியூசியம்ல வைக்கப்பட்டிருக்கு. பானிகுரிஸ்தே ட்ரெஷர். 1949 யூரோப்ல இருக்கும் பல்கேரியா நாட்டில் 3 சகோதரர்கள் இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க செங்கல் தயாரிக்க தேவையான மண்ணுக்காக ஒரு இடத்துல தோண்டும் போது அவங்களுக்கு தங்கத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் கிடைச்சது. அதை முழுசா அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது 24 கேரட்ஸ் தங்கத்தால செய்யப்பட்டதுன்னு தெரிஞ்சுது. அதோட மொத்த எடை சுமார் 60 kg. இது 2500 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த நாட்டில் வாழ்ந்த ராஜாவுக்காக தயார் பண்ணப்பட்டிருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த பொக்கிஷம் அவங்க 3 பேருக்கு கிடைச்சிருந்தாலும் இதை அந்த நாட்டோட அரசாங்கம் கைப்பற்றி மியூசியம்ல வச்சுட்டாங்க. கண்டிப்பா இந்த உலகத்துல இந்த மாதிரி இன்னும் நிறைய பொக்கிஷங்கள் மறைஞ்சிருக்கும்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா இப்போ கூட இந்த மாதிரி நிறைய பொக்கிஷங்கள் கண்டுபிடிக்கப்படுது. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க.